Hi friends, welcome to Deepa's Education Blog. For more videos, subscribe Deepa's Education Blog. Hi students, இன்னைக்கு யூனிட் 3ல books of primary entryல நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா account. The topic is very important topic, so everyone should listen. எல்லாரும் நல்லா இது புரிஞ்சுக்கணும், அப்பதான் இனி journal entries எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். ஓகே. Every transaction has two aspects and each aspect affects minimum one account. An account is a basic unit of identification in accounting. A ledger account is a summary of relevant transaction at one place relating to a particular head. ஸோ அப்போ ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட், இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட். அதை அஃபெக்ட் பண்ணுறது மினிமம் ஒன் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஜேர்னல், லெட்ஜர் இதெல்லாம் போடும்போது நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் ஹெட்டாக நம்ம லெஜர் அக்கௌண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா பர்ச்சேஸ் டு கேஷ்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கூட கீழே என்னென்ன பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அந்த அக்கௌண்ட்டு ஹெட்டுக்கு கீழே நம்ம என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, இட் அஃபெக்ட்ஸ் மினிமம் ஒன் அக்கௌண்ட். அண்ட் அக்கௌண்ட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். ஸோ அந்த அக்கௌண்ட்டு தான் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இன் அக்கௌண்டிங். லெஜர் அக்கௌண்ட் இஸ் a சம்மரி. அதான் லெஜர் அக்கௌண்ட் தான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இப்போ பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் நடந்திருக்கோ அப்போ நம்ம பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே எல்லா பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸும் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ ஒரு ஹெட்டாக நம்ம க்ரியேட் பண்ணுவோம் லெஜரில். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ரெலவெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அட் ஒன் பிளேஸ் ரிலேட்டிங் டு எ பர்டிகுலர் ஹெட். ஓகே, next, account is a systematic presentation of all material information regarding a particular person or item at one place under one head. So account அப்படிங்கிறது என்னன்னா ஒரு systematic presentation of all material informations. எல்லா மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன்ஸும் அந்த அக்கௌண்ட்டுக்கு கீழே இருக்கும். பர்டிகுலர் பர்சன் ஆர் ஐட்டம் at one place under one head, ஒரு ஹெட்டுக்கு கீழே இருக்கும். So this is what account. Okay, next one is approaches of recording transaction. So very important. Approaches பார்த்துட்டிங்கன்னா there are two approaches. அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். There are two approaches for recording transactions, namely accounting equation approach and traditional approach. Accounting equation approach. So accounting equation approach and traditional approach. The traditional approachல தான் என்ன வரும்னா ஜேர்னல், லெட்ஜர் இதெல்லாம் பார்ப்போம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷனுங்கிறது ஒரு ஈக்குவேஷன் வச்சு நம்ம அக்கௌண்டிங் பண்ணுறது. தட் இஸ் ஈக்குவேஷன் அப்ரோச். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் நேம்லேயே இருக்குது, அதில் ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு. ஓகே, அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசர்ட்ஸ் வித் தட் ஆஃப் லைபிலிட்டிஸ். அப்போது ரிலேஷன்ஷிப் ஆஃப் அசர்ட்டும் லைபிலிட்டிஸும் டு அவுட்சைடர்ஸ் and to owners in the equation form is known as accounting equation. So இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா the relationship of என்ன asset. அப்போ சொத்து நமக்கு என்னென்ன அசட்ஸ் இருக்குன்னு டேஞ்சிபிள் அசட்ஸ் இருக்குது, இன்டேஞ்சிபிள் அசட்ஸ் இருக்குது. அதை எது கூடனா வித் லைபிலிட்டிஸ் கூட வித் டூ அவுட்சைடர்ஸ். லைபிலிட்டிஸ் நம்ம கடன் பட்டிருக்கிறது டு அவுட்சைடர்ஸ் அண்ட் டு ஓனர்ஸ். அதே மாதிரி லைபிலிட்டிஸ் டு ஓனர்ஸ் in the equation form. அது ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மாக பார்க்கறது தான் என்னன்னா அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது உங்களுக்கு
கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட், அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹேஸ் டூஃபோல்ட் எஃபெக்ட் which cause the changes in asset and liabilities or capital in such a way that an accounting equation is completed and equated. Capital plus liabilities is equal to asset. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ், நம்ம அவுட்சைடர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய கடன் இல்லையா, அது வந்து liabilities, liable to pay to the outsiders, அதுதான் liabilities. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், ஈக்குவல் டு அசர்ட். அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அசர்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். என்ன, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு அசர்ட். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டர் த டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் புக் கீப்பிங்கில் எவ்ரி டிரான்சாக்ஷன் ஹஸ் டூ ஃபோல்ட் எஃபெக்ட். ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது, ஒன்று டெபிட் ஆஸ்பெக்ட் இருக்குது, இன்னொன்று கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்குது. விச் காஸ் த சேஞ்சஸ் இன் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆர் கேபிட்டல். அது என்ன பண்ணுன்னா, கண்டிப்பாக அதில் சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும், அசர்ட்ஸ்லேயும் லைபிலிட்டிஸ்லேயும் கேபிட்டல்லையும். In such a way that an accounting equation is completed and equated. அதுதான் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, capital plus liabilities is equal to asset. Capital can also be called as owner's equity and liability as outsider's equity. இப்போ capitalனா என்ன, capital அப்படின்னா என்னன்னா the amount invested in the business. நம்ம வந்து என்ன amount invest பண்ணுறோமோ பிஸ்னஸில் அதை தான் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், ஓனர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி லைபிலிட்டிஸ்னால் நம்ம கொடுக்க வேண்டிய கடன் இல்லையா, நம்ம கட்ட வேண்டிய கடன் லைபிலிட்டிஸ், அதை என்னன்னு சொல்லலாம், அவுட்சைடர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம அவுட்சைடர்ஸ் கிட்ட இருந்து தானே கடன் வாங்கியிருப்போம். ஸோ we are liable to pay to the outsiders. So we can call it as outsiders equity. Accounting equation is a mathematical expression. Accounting equation அப்படிங்கிறது ஒரு mathematical expression which shows that the total of asset is equal to the total of liability and capital. Total asset வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா, total liability plus capital. This is based on the dual aspect concept of accounting. இது எது பேஸ் பண்ணியிருக்குன்னா, இது dual aspect concept of accounting, the debit and credit aspect. Okay, this means that total claim of outsiders and the proprietors against, proprietorna yaru, proprietor is nothing but the owner of the business. Okay, that is the proprietor na owner, and the proprietor against a business enterprise will always be equal to the total asset of the business enterprises. Okay, இப்போ அவுட்சைடர்ஸ் கிட்டேருந்து நமக்கு நம்ம வந்து வர வேண்டியது இல்லையா, டோட்டல் கிளைம் ஆஃப் அவுட்சைடர்ஸ் நம்ம கடனாக நமக்கு கேட்டிருப்போம், அது நமக்கு வரும் இல்லையா. ஸோ அது ப்ளஸ் அந்த liabilities plus proprietors against a business enterprises. proprietors என்ன அமௌண்ட் வந்து கேபிட்டலாக வச்சுருக்காங்களோ அந்த அமௌண்ட் should be always equal to எதுக்கு அப்படின்னா, total asset of the business enterprises. business enterprises-ஓட asset-க்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ liabilities liable to pay to the outsiders, and the liabilities plus owner's equity, that is capital, is equal to என்னன்னா asset. So liability plus capital is equal to asset இருக்கணும். Okay, as the revenue and expenses will affect capital, the expanded equation may be given as under. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த asset is equal to liability plus capitalல ரெவென்யூ இருக்கு இல்லையா, அது ரெவென்யூ இஸ் நத்திங் பட் இன்கம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நமக்கு ஆகிற செலவுகள், இது ரெண்டுமே அஃபெக்ட் பண்ணும். ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ as the revenues and expenses will affect capital, the expanded equation may be given as under. ஸோ அப்போ ரெவென்யூ எக்ஸ்பென்சஸும் கேபிட்டலை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷனில் ரெவென்யூ எக்ஸ்பென்சஸும் நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அசட் இஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி ப்ளஸ் கேபிட்டல் ப்ளஸ் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போது இந்த liabilities plus capital கூட எது நம்ம ஆட் பண்ணுறோம், ரெவென்யூ, தட் இஸ் இன்கம் ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் எக்ஸ்பென்சஸ், செலவுகளை நம்ம வந்து லெஸ் பண்ணுறோம்.
Therefore, under this approach, accounts are classified into 5 categories. அப்போ நம்ம அக்கௌண்ட்டை எப்படி நம்ம பிரிக்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா 5 categories are we can divide this account into 5. One is asset account, second one liability account, third one capital account, fourth one revenue account, and fifth one is expenses account. Okay, so account is divided into 5 categories: asset, liability, capital, revenue, expense. Ini one by one adu paakala enna. First one is asset account. Any physical thing or right owned that has a monetary value is called asset. Adhaadu oru physical thing, that is tangible asset, intangible asset. Tangible asset அப்படினா என்ன? tangible asset அப்படின்னா நமக்கு அதை வந்து தொட்டால் நம்மளால் உணர முடியும். physically we can touch as well as we can see. intangible assetனா நம்மளால் தொட்டு உணர முடியாத assets. ஓகே, அதுதான் intangible assets. இப்போ இதில் வந்து ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ an asset is nothing but any physical thing. அப்போ ஒரு physical thing right owned, நமக்கு அதுக்கு மேலே அந்த அசட் மேலே இப்போ ஒரு லேண்ட் அண்ட் பில்டிங் அப்படிங்கிறது ஒரு அசட். ஸோ அதுக்கு மேலே நமக்கு என்ன இருக்குது? ரைட் இருக்குது. ஸோ அது நம்மளோட பில்டிங் இல்லையா? ஸோ we are the owners. So we have the right. So that is the right owned. That has a monetary value. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேண்டுக்கு இவ்வளோ இருக்குது மணி வேல்யூ. தட் இஸ் வாட் மானிட்டரி வேல்யூ. ஸோ மணி வேல்யூ இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மானிட்டரி வேல்யூ. ஓகே, is called asset. அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும்னா assetsன்னு சொல்லுவோம். The assets are grouped and shown separately. assets வந்து குரூப்பாகவும் காமிப்பாங்க, செப்பரேட்டாகவும் காமிப்பாங்க. எக்ஸாம்பிள் land and building account. ஸோ land and building ஒரு asset இல்லையா? ஸோ land and building account கீழே காமிப்போம். The plant and machinery account. ஸோ பிளான்ட்னா இப்போது நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அவங்க தனியாக ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிளான்ட் வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிளான்ட் இருக்கும். ஸோ அதுதான் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் மிஷினரி அக்கௌண்ட். ஓகே, பிளான்ட் அண்ட் மிஷினரி அக்கௌண்ட், அதில் இருக்கிற மிஷினரிஸ். ஸோ we can grouply we can say it as plant and machinery account. Okay, next one is liability. What is liability account? Financial obligations of the enterprise towards outsiders are shown under separate head as liabilities. அப்போ நம்ம financial obligation நம்ம வந்து obliged to pay, okay, to the outsiders. Okay, financial obligation of the enterprise towards outsiders, நம்ம வந்து அவங்களுக்கு liable to pay to the outsider. அப்போ அதுதான் என்னன்னா நம்ம liabilities கீழே காமிக்கிறது. are shown under a separate head that is called as liabilities. For example, creditors account. Next one is expenses outstanding account. outstanding expenses அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, அது வந்து கிரெடிட் பேலன்ஸாக நம்ம காமிப்போம். லைபிலிட்டி சைடில் நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம வந்து காமிப்போம். ஸோ அது வந்து நாட் எட் பெய்டு, இன்னும் வந்து பே பண்ணல. ஓகே, தட் இஸ் வாட் எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் அக்கௌண்ட். Next one is capital account. Financial obligation of a business enterprises towards its owners are grouped under this category. For example, capital contributed by owner. இதுக்கு முன்னாடி பார்த்தது இதே தான். financial obligation of business enterprises towards என்ன பார்த்தோம்? நம்ம liabilityனா towards outsiders பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து டுவர்ட்ஸ் ஓனர்ஸ். ஓகேவா? அப்போ ஓனர் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு. ஸோ அதுதான் என்னென்னா நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே நம்ம வந்து என்ட்ரு பண்ணுறது கேபிட்டலாக. ஸோ capital contributed by the owner is the example. The amount invested by the owner for the business. This is what capital account. Okay, next one is revenue account. Accounts relating to revenues of an enterprise are grouped under this category. For example, revenue from sale of goods, rent received.
அப்போது ரெவென்யூ அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அன் இன்கம். நமக்கு கிடைக்கிற இன்கம்மை தான் நம்ம ரெவென்யூன்னு சொல்லுவோம். அக்கௌண்ட் ரிலேட்டிங் டு ரெவென்யூஸ் ஆஃப் அன் என்டர்பிரைசஸ் ஆர் குரூப்ட் அண்டர் திஸ் கேட்டகரிஸ். நமக்கு என்னெல்லாம் ரெவென்யூ கிடைக்கிது, என்னெல்லாம் இன்கம் கிடைக்கிறது, அது வந்து இந்த ரெவென்யூ அக்கௌண்ட் கீழே குரூப் பண்ணி நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட் கீழே எழுதுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெவென்யூ ஃப்ரம் சேல் ஆஃப் கூட்ஸ். இப்போ நம்ம கூட்ஸ் வந்து சேல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ரெவென்யூ கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த ரெவென்யூ அக்கௌண்ட் கீழே நம்ம வந்து என்ட்ரு பண்ணுவோம். ரெண்ட் ரிசீவ்டு, இப்போ வந்து ஒரு பில்டிங் இருக்குது, அதை வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்கோம், அவங்க ரெண்ட் நமக்கு பே பண்ணால் இட் இஸ் அன் இன்கம் டு அஸ். ஸோ ரெண்ட் ரிசீவ்டு, அதுவும் இந்த ரெவென்யூ அக்கௌண்ட் கீழே தான் நம்ம காமிக்கணும். So this is revenue account. Next one is expense account. Expense incurred and losses suffered for earning revenue are grouped under this category. அப்போ எக்ஸ்பென்சஸ்னா என்னெல்லாம் செலவுகள் நமக்கு ஆகுது, லாஸஸ் என்னெல்லாம் சஃபர் பண்ணுறோம், ஃபார் ஏர்னிங் ரெவென்யூ ஏர்ன் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இன்கர் ஆகுது, லாஸ் என்னெல்லாம் அரைஸ் ஆகுது, அதை தான் இந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே நம்ம காமிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ், சேலரிஸ் பெய்டு. பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்னால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் கூட்ஸை, அப்போ நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். ஏன்னா அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ நம்மக்கிட்ட வந்து செலவாகுது அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ஒன்று சேலரிஸ் பெய்டு. நம்ம வந்து சேலரி வந்து பே பண்ணுறோம் இல்லையா ஒர்க்கர்ஸ்க்கு, அப்போது நம்மக்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து போகுது. ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், செலவாகுது. ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே, next, a transaction may have the effect on either side of the equation by the same amount, or it may have the effect on one side of the equation only by both increasing and decreasing it by an equal amount. Okay, அப்போ ஒரு transaction அப்படிங்கிறது have either side of the equation by the same amount. ரெண்டு சைடுமே சேம் அமௌண்ட் வரலாம். or it may have the effect on one side of the equation. ஒரு சைடு ஆஃப் ஈக்குவேஷனில் மட்டுமே என்ன ஆகலாம், நமக்கு வந்து எஃபெக்ட் ஆகலாம். by both increasing or decreasing by an equal amount. இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகி அது என்ன ஆகும்னா ஈக்குவல் அமௌண்ட் காமிக்கும். ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் as per accounting equation approach is explained below. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் புரியலைன்னா கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தீபாஸ் எஜுகேஷன் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.